அப்படியாக நம்ம யூத் மீட்டிங்கில் த டாக்ட்ரைன் ஆஃப் சர்ச் அதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். த ஜீனியஸ் ஆஃப் சர்ச், சபையினுடைய அறிவுத்தன்மை. ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தர் சபையில் சேர்க்கிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், எப்படிப்பட்டவர்களாக ஆதி சபையில் இருந்தார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். த நேச்சர் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப், கிறிஸ்துவ ஐக்கியத்தினுடைய தன்மைகள், சபைனா எப்படி இருக்கணும், அதை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக நம்ம அதில் கடந்த வாரத்தில் நம்ம எடுத்த காரியத்தில் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32, அதனுடைய 34, 35 இந்த வசனங்களை மீண்டும் படிங்க. அப்போஸ்தலர் 4:32. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. வரம் பொதுவாக இருந்தது, ரட்சிப்பு பொதுவாக இருந்தது, வல்லமை பொதுவாக இருந்தது, ஆசீர்வாதம் பொதுவாக இருந்தது, நன்மை பொதுவாக இருந்தது. ஆல் ஆர் காமன், எல்லாம் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது, ஈவனாக இருந்தது, ஈக்குவலாக இருந்தது. ஆமென். ஏன்னா பிரித்தெடுக்கப்பட்ட நாவு போல அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அதிலேயே அந்த ஃபுல்ஃபில், ஹோலி ஸ்பிரிட் ஃபுல்ஃபில். எப்படி ஜனங்க நடக்கணும், எப்படி ஜனங்க அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், அதில் எப்படி வரணும் அங்கிறதுல தீர்மானப்படுத்தி திட்டப்படுத்தி கர்த்தர் நிரப்பினதே அப்போஸ்தலர் 2:3-4 வசனங்களில் அல்லாமலும் பிரித்தெடுக்கப்பட்ட நாவு போல அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அக்கினிமயமான நாவு, தட்ஸ் த சைன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். த்ரூ ஃபயர் டங், க்ளோவன் டங், அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே, தங்களுக்கு தந்தருளின 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே. இதுதான் இந்த வரம் தான். நீங்கள் இங்கே இந்த 4:32 பார்க்குறீங்களா, விசுவாசன திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம். அந்த ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட், அந்த வரம், அந்த வரம் தான் அவங்கள ஒரே இருது. நீங்கள் இன்றைக்கி கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த ஷேரிங், அந்த பேர்டன்ஸ் வந்தால் கூட ஒருத்தவங்களுடைய பாரத்தை சுமக்கிற அந்த ஒரு கிருபை பெற்றிருப்பீங்க. முதலாவது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் சாஃப்ட் நேச்சரோடு ஏற்றுக்க, அதை நீங்கள் சுமக்கணும். அந்த பாரத்தை உங்கள் பாரமாக, அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய பெரிய காரியம். நீங்கள் அந்த பாரம் உங்களுக்கு வந்த பாரமாக, உங்களுக்கு வந்த பிரச்சனையாக நினச்சி நீங்கள் கண்கலங்கி அதை ஏற்றுக்கிட்டு ஜெபிக்கணும். இயேசு எப்படி நம்முடைய பாடுகளை சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் சுமந்தார். அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். பாருங்க, அவர் அக்கிரமக்காரரா இல்லை, ஆனால் அந்த சுமந்தது நிமித்தம், அந்த அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேலே வந்தது நிமித்தம் அவர் அந்த கேடு அடைந்தார். நான் பார்க்கையில் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அப்படின்னா என்னது? அந்த பாரத்தை அவர் சுமந்திருக்கிறார். அந்த பாரத்தினாலே அவர் நிலை குலைந்து போயிருக்கிறார். அந்த பாரத்தினாலே அவர் அடையாளம் தெரியாதபடிக்கு, உரு தெரியாதபடிக்கு அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். ஆனாலும் பொறுமையோடு கூட அதை சகித்தார். திஸ் இஸ் த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். இது சபைனா சும்மா கிடையாது. சும்மா ஏதோ வந்து வர்ஷிப் பண்ணுறோம், ஏதோ செய்தியை கேட்குறோம், ஏதோ போகிறோம், அப்படி அல்ல. ஆமென். நம்முடைய அநேக காரியங்கள் முதலாவது சிலுவையில் அறையப்படணும். அநேக காரியங்கள் உயிர்த்தெழுந்த ஜீவனுக்குள்ளே வந்த பிறகு அந்த பேர்டனை சுமக்கிறவர்களாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் அதனுடைய 34-35 படிங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரியத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. ஓகே, இப்போ நம்ம போன வாரம் பார்த்த 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், பவர் ஆஃப் தி ஏர்லி சர்ச். அப்போஸ்தலர் 2:33. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார்.
அது என்னன்னு நான் பார்த்தோம். எது அது? த கிரேட் பவர், த மைட்டி பவர், எக்ஸீடிங் கிரேட் பவர், எக்ஸலன்ட் பவர், எட்டர்னல் பவர், க்ளோரியஸ் பவர், டிவைன் பவர். இது நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு அதே போல ஆமென் கிரேட் கிரேஸ். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அது இங்கிலீஷில் படிங்க கொஞ்சம். Therefore, being by the right hand of God exalted, and having received of the Father the promise of the Holy Ghost, he had shed forth this which ye now see and hear. இது வந்து great grace, அதாவது great things of the church in Acts. அப்போஸ்தலர் நடபடிகளில் பெரிய காரியம். இது ஒரு பலத்த காரியம். ஒரு அப்போஸ்தலர் நடபடிகள் ஆரம்பித்து அந்த நாட்களில், சபை ஆரம்பிக்கப்பட்ட நாட்களில் அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று, ஆமென், நீங்கள் இப்பொழுதும் காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். அப்போ இதில் மேஜர் டாக்டரின் இன் திஸ் வேர்ஸ், இந்த வசனத்தில் 2 பெரிய உபதேசங்கள் அடங்கியிருக்கிறது. அது என்னன்னா, நம்பர் 1, கிறிஸ்து மகிமைப்படுவது. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு, ஆமென், therefore being by the right hand of God exalted, Christ exalted, Christ exaltations, கிறிஸ்து மகிமைப்படுவது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 64ஆம் வசனத்தை படிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம். அதற்கு இயேசு நீ சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, எக்ஸால்டேஷன், கிரைஸ்ட் எக்ஸால்டேஷன், கிறிஸ்து வல்லமையாக உயர்த்தப்படுவது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். சபை வரலாறுல இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒன்று. அதோ, ஆமென், இயேசு இரட்சகராக இந்த பூமிக்கு வந்து அவர் கிறிஸ்துவாக உயர்த்தப்படுவது, மகிமையின் தேவனாக, வரப்போகிற மாராநாதாவாக, ஆமென், அபிஷேகம் பண்ணப்பட்டவராக, சபைகளுக்குள்ளே உலாவுகிறவராக, கிறிஸ்துவின் ஆவியாக அவர் உயர்த்தப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் இந்த பூமியில் இருந்து கொண்டு ஒரு மனுஷன், அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு பிறகு, சபை வரலாறுக்கு பிறகு, அன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம மரிச்சாதான் பரலோகத்தை பார்க்க முடியும், நம்ம மரித்து பரலோகம் போனால் தான் பரலோகத்தை பார்க்க முடியும், அது வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியாது, அது வரைக்கும் நம்ம அதை குறிச்செலாம் நம்ம பார்க்க முடியாது, பைபிளில் வேணால் நம்ம அதை படிக்கலாம் கொள்ளலாம். ஆனால் பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவனை மகிமைப்படுத்தி பரலோக சாயலில் இந்த பூமியில் இருக்கிற ஒரு பாடுள்ள மனுஷனை கர்த்தர் உயிரோடு இருக்கும்போது தானே பரலோகத்துக்குள்ளே என்ன செல்கிறார், எடுத்துக்கொள்ள வைக்கிறார். எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் இருக்கிற மகத்துவங்களையும் அதிசயங்களையும் அவன் பார்த்து அவன் பிரமித்தடைந்தவனாக அந்த அதிகாரத்தை எழுதுகிறான். நான் மாம்சத்தில் இருந்தேனோ ஆவியில் இருந்தேனோ எனக்கு தெரியாது. ஆமென். அப்போ அதே போல தான் ஸ்தேவானுடைய ஜீவன் போகிற கடைசி வேளை, இரத்த சாட்சியாக ஸ்தேவானை அவர்கள் அடித்து அவனை குற்றுயிரும் கொலையுருமாக வைக்கும் பொழுது அவனுடைய ஜீவன் போகிற கடைசி நேரம். ஆமென். அவனுடைய சரீரங்களெல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கல்லுகளால், பெரிய பெரிய கற்களால் அவனுடைய சரீரம் முழுவதையும் அப்படியே சிதைத்து சின்ன பின்னப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வானங்கள் திறந்திருக்கிறதையும், இயேசு நாமும் இந்த பூமியில் மகிமைப்பட நம்ம செய்கிற எந்த காரியத்திலும் பரலோகம் உடனே உங்களுக்கு திறக்கும், பரலோகம் உடனே தன்னை உங்களுக்கு காண்பிக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே சபை வரணும். சும்மா சபையில் வந்து சும்மா ஆராதிச்சுட்டு சும்மா போகிறது இல்லை.
பரிசுத்தாவினுடைய காரியத்துக்குள்ளே நீங்கள் டீப்பாக போகும்போது இயேசு கிறிஸ்துவை அவர் மகிமைப்படுத்தினாரோ இந்த பூமியில் இருந்த நாட்களில், அதே போல் உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்வார்? மகிமைப்படுத்துவார். அவர் நம்மை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த மகிமை பரலோகம் ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2 பார்க்குறீங்கல்ல, 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமா படிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியிலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அது இங்கிலீஷ்ல படிமா. But God hath revealed them unto us by His Spirit. For the Spirit searcheth all things, the deep things of God. The deep things of God. Deep things. This is not the deep things. இந்த பூமியில் நின்று கொண்டே பரலோகத்தை பார்ப்பது டீப் திங்ஸ். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். அங்கே போய் தான் பார்க்கணும், மறித்து அங்கே போனாதான் பார்க்கணும். இல்லை, ஏதான் நீங்கள் அப்போஸ்தலர் 7:56 பார்த்தீங்க. ஸ்தேவான் நின்று கொண்டு இருக்கும் போதே வானம் திறக்கிறதையும் ஆயத்தம் பண்ணினதை அவன் கண் காணுது, காது கேட்குது, அவனுடைய இருதயத்திலே தோன்றுகிறது. ஆமென். அப்படிங்க அப்போஸ்தலர் 7:56. வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் அங்கே அமருகிறதை குறித்து நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம். ஆமென். வலது பாரசத்தில் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து அமர்ந்தார். சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் அவர் அமர்கிறார். இங்கே பாருங்க, நிற்கிறார். முதல்ல இங்கே தான் ரெக்கார்டாக இருக்கு இந்த வார்த்தை. என்ன செய்கிறாராம்? மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தேவனுடைய வலது பாரசத்திலே நிற்கிறது. And say, behold, I see the heavens open and the Son of Man standing on the right hand of God. தேவனுடைய வலது பாரசத்திலே அமர்ந்திருந்தவர் இப்பொழுது என்ன செய்கிறார்? நிற்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் மகிமைப்படுகிறார். ஆமென். கிரைஸ்ட் எக்ஸால்டேஷன். கிறிஸ்து மகிமைப்படுவது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமென். ஆக்கினைக்குள்ளாக நம்மை தீர்க்கிறவன் யார்? இந்த பூமியில ஒருத்தரும் நம்மளை கண்டம் பண்ண முடியாது. Who is he that condemneth? ஆமென். கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர். வலது பாரசத்தில் இருக்கிறவர். அப்போஸ்தலர் 7:56 வலது பாரசத்திலிருந்து எழுந்து நின்றவர். இங்க என்ன போட்டிருக்கு? நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக பரலோகத்தில் வேண்டுதல் செய்கிறவர். பூமியிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போஸ்தலர் ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு சபைக்குள்ள நீங்க நல்லா வந்தீங்கன்னா இயேசுவை ருசிச்சது போல கிறிஸ்துவ ருசிக்கணும், ஆவியானவரை ருசிக்கணும். நீ ஆவியானவர் அளவுக்கு அதிகமாக இங்கே ருசிக்க அவர் உங்களுக்கு எந்த அளவுக்கு அவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் பலவீனங்களில் எந்த அளவுக்கு உதவி செய்து நீங்கள் செய்ய முடியாத காரியத்தை, பேச முடியாத காரியத்தை, உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாத காரியத்தை எல்லாம் உங்களை கொண்டு பேச வைப்பார், செய்ய வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவின் ஆவி. பிரைஸ் காட். நம்முடைய இந்த பூமியில் நமக்காக எவ்வளோ ஒரு சபை ஐக்கியத்தில் இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த பூமியில் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், நம்மோடு கூட இருக்கிற ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் இல்லையா? இன்றைக்கி நம்ம பழைய ஏற்பாடு மாதிரி ஒரு தவறு செஞ்ச உடனே நம்மளை விட்டு அவர் அப்படி போயிடுவார், நீங்கிடுவார், அப்படிலாம் இல்லை.
நமக்குள்ளே தான் இருப்பார். ஆனால் நம்ம ஒரு தவறு செய்யும்போதோ சில காரியங்களை நம்ம மீறுதலாக பண்ணும்போதோ நம்ம இடத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து நிற்பார். உங்களுடனே அவர் உங்களுடனே வாசம் பண்ணுவார். அப்படி வாசம் பண்ணும்போதே உங்களுடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நீங்கள் செய்த சில காரியங்களை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இதன் நிமித்தம்தான் என் ப்ரெசன்ஸ் உங்க கூட இல்லை, இதன் நிமித்தம்தான் உன்னால் ஜெபிக்க முடியலை மகளே, இதன் நிமித்தம்தான் உன்னால் ஜெபிக்க முடியல மகனே, நான் உனக்காக ஜெபிக்க ரெடியாக இருக்கிறேன். ஆர் யூ ரெடி? எஸ். இதுதான் கிறிஸ்து மகிமைப்படுற, கிறிஸ்து மகிமைப்படுகிறதான காரியங்களில் நடக்கிற காரியம். கிறிஸ்து இந்த பூமியில் பரலோகத்தில் மகிமைப்படுகிறார். அதே வேளையில் கிறிஸ்துவின் ஆவி இந்த பூமியில் நம்ம மூலமாக சபை மூலமாக மகிமைப்படுகிறது. ஆவியானவர் அதை பூஸ்ட் பண்ணி அதை என்லார்ஜ் பண்ணி நம்மை அவர் என்ன செய்கிறார்? கட்டி எழுப்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எஸ். அப்போ கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், நீங்கள் கிறிஸ்துடனே கூட, சபைங்கிறது அதுதான். இயேசு இரட்சகர், கிறிஸ்து யாரு? மேசியா, வரப்போகிற மாராநாதாவுக்குரிய மகிமை. இப்போவே நம்முடைய தேவன் எப்படி இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் சாவுக்கு எதுவான உங்கள் அவயங்களை என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பித்து நம்மையும் அந்த மகிமையோடு கூட, அந்த மகிமையின் சரீரத்தில் நம்மை பரலோகத்தில் அவரோடு கூட இருக்கும்படிக்கு இந்த பூமியில் இந்த மகிமையின் ஆலயத்தை அவர் தொடர்ந்து மகிமைப்படுத்தி கொண்டே வருவார். நாம் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து இந்த பூமியில் மரித்து உயிர்த்து, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து மேனிஃபெஸ்டேஷன் எல்லாருக்கும் தரிசனமானார். நாமும் இந்த பூமியில் பாவத்துக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து எல்லாருக்கும் மேனிஃபெஸ்டேஷன் விட்னஸிங், சாட்சியோடு கூட இருக்கணும். ஆமென். நான் சபைக்கு போகிறேன், நான் சபைக்கு போகிற பிள்ளை, நான் சபைக்கு போகிற மகன், சபைக்கு போகிற மக. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய காரியங்கள் நீங்கள் அப்படி தேவனை நீங்கள் ஆவியில் மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் மகிமைப்பட்டு உங்களையும் ஆமென் அந்த மகிமையின் கிருபைக்குள்ளே உங்களை அழைத்து கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடு. நம்ம இந்த உலகத்துக்குரிய காரியத்தை தேடக்கூடாது. கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள, நம்ம அங்கே போய் அமரணும், அவரோடு அமரணும். அவர் அமர்ந்திருக்கிற இடத்துல நம்மளும் அமரணும். அதை தேடணும். இப்போவே இந்த பூமியில் சபையில் இருந்து கொண்டே நீங்கள் தேடணும். ஸ்தேவான் தேடினான்ல, அந்த ஜீவன் போகிற வேளையிலும் எவ்வளோ அருமையாக தேடினான். ஆண்டவரே உமக்காக எப்படியெல்லாம் ஓடினேன், எப்படியெல்லாம் நான் என்னுடைய ஊழியத்தை செய்தேன், கொஞ்ச காலம் உமக்கு ஊழியம் செய்தாலும் எவ்வளோ உண்மையாக செய்தேன், ஆமென், என்னை நினைத்தருளும் அப்படின்னு அவன் ஜெபிச்சிருப்பான். ஆனால் பாருங்கள், உடனே வானம் திறக்கப்பட்டது. உங்களுக்கு நீங்களும் இன்றைக்கி கேட்டு பாருங்கள், உங்கள் பிரச்சனையில், உங்கள் போராட்டத்தில் தவிர்க்க முடியாத சில காரியங்கள் உங்களை மேற்கொண்டு உங்களை அழுத்தும் போது, ஆண்டவரே ஷோமி, உண்மை எனக்கு காண்பியும், உண்மை எனக்கு வெளிப்படுத்தும், ஆமென், உண்மை நான் மகிமைப்படுத்த இந்த பாடுகளில், இந்த பிரச்சனைகளில், இந்த போராட்டத்தில், இந்த இந்த இடுக்கமான சூழ்நிலையில் உங்கள் நாமத்தை நான் மகிமைப்படுத்த எனக்கு கிருபை தாரும். உண்மை நான் மகிமைப்படுத்தணும் சுவாமி. பரலோகத்தில் வந்தால் நான் உண்மை மகிமைப்படுத்துகிறோன்னு எப்படியோ அப்படியே இந்த பூமியில் நான் இந்த பாடுகளுக்கு மத்தியில், ஸ்தேவானை போல இந்த பாடுகளுக்கு மத்தியில், உபத்திரவங்களுக்கு மத்தியில் எனக்கு ஜீவன் போக போகிறதுன்னு தெரியுது. ஆமென். அப்படி இருக்கிற மத்தியிலும் இன்றைக்கி நமக்கெல்லாம் எவ்வளோ நிச்சயத்தோடு நல்ல ஒரு படிப்பை கொடுத்துருக்கிறார். உங்கள் படிப்பில் ஒரு நிச்சயத்தை கொடுத்துருக்கிறார். எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறீங்க இல்லையா? ஒரு படிப்பு படிக்கிறவங்க, ஒரு வேலை செய்கிறவங்க எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறீங்க. இங்கே வேலை செய்கிறவங்க கொஞ்சம் பேர் தான், எல்லாருமே படிக்கிற பிள்ளைங்க தான். அப்போ 1-2 பேர் தான் வேலை செய்கிறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க, எனக்கு இந்த படிப்பை முடித்த உடனே நல்ல வேலை கிடைக்கும், நான் நல்ல வேலை கிடச்சி நான் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வருவேன், என்ன நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்து நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன். அது வெரி குட், அது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் இப்போவே நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியத்தில் நீங்கள் உங்களை இணைத்து கொண்டு சபையில் நீங்கள் இப்படிப்பட்ட அந்த ஸ்லாக்கியத்தை நீங்கள் தேடும்போது கர்த்தர் உங்களுக்கும் தருவார், உங்களுக்கும் தருவார்.
ஆமென். உங்கள் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார் என்று பரலோகம் அறிந்ததுன்னா உங்களை சும்மாவே விடாது. ஆமென். உங்களை இழுத்துக்கொள்ளும், தம் மண்டையில் இழுத்துக்கொள்ளும். எப்போவுமே நீங்கள் அவரோடு கூட இருப்பீங்க. இந்த உலகத்தின் அநித்தியமான எந்த காரியங்களும் உங்களை தொடாதபடிக்கு தேவன் விசேஷமாக உங்களை காப்பார். எந்த ஒரு கரைதிரை முதலானவைகள் உங்கள் கிட்ட நெருங்காதபடிக்கு தேவன் காப்பார். எதை கண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறீர்களோ, எதை கண்டு பயந்து என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, இதே போக்கில் போனால் என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, நான் எப்படி ஆவேனோ, என் வாழ்க்கை பிசாசு அவமானப்படுத்திடுவானோ, சீரழிச்சிடுவானோ, என் வாழ்க்கையை பிசாசு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவானோ, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பிசாசு ஒன்றுமில்லாமல் ஆக்கி என்னை ஒன்றுமில்லாமல் அவமானப்படுத்திடுவானோ, குடும்பத்தை அவமானப்படுத்திடுவானோ, நினைக்க தேவையே இல்லை, நினைக்க தேவையே இல்லை. ஆமென். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தமது வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமும். நம்ம இன்னைக்கு யாருடைய தன்மை, யாருடைய சொரூபம்? முந்தின ஆதாம் ஜீவாத்மா, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். நம்ம இன்னைக்கு ஆவியானவர் தங்குகிற ஆலயம். நம்ம இன்னைக்கு இயேசுவின் சாயல். புரியுதா? வானவருடைய சாயல், அவருடைய சாயல், அவருடைய சொரூபம், அவருடைய தற்சொரூபம். ஆதாம் பிதாவினுடைய தற்சொரூபம், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவனுடைய தற்சொரூபம். அப்போ இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்தும் போது பரலோகத்திலே அவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. பரலோகத்திலே அவர் மகிமைப்படும் போது பாருங்கள், அதுதான் ஸ்தேவானை அவர் மகிமைப்படுத்த சித்தம் கொண்டும் போது தன்னை காண்பிக்கிறார். இந்த பாடுகள் இன்னும் கொஞ்ச நேரம் தான் அந்த பாடு உனக்கு, அடுத்த 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் நீங்கள் வந்துடுவ. பாருங்கள், அந்த மகிமையை அவன் பார்த்தம்போதே அவன் சரீரத்தில் இன்னும் என்ன கேட்டால் நான் சொல்கிறேன் பாருங்கள், அப்படி கற்களால் கிழிக்கும்போது நீங்கள் வேதனை இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? வேதனை இருக்காது, வேதனை இருக்காது. அந்த வேதனைக்கு மத்தியிலும் அவன் இந்த மாதிரி ஒரு நம்மளும் மனுஷன் தானே, ஆர்டினரி மேன். ஒரு ஆர்டினரி மேனுக்கு என்ன நடக்கும்? ரத்தம் அதிகமாக சரீரத்திலிருந்து வெளியேற அவனுடைய நரம்புகள் ஒன்றும் அப்படியே கனெக்ஷன், ஒரு இதுக்கும் அவயத்துக்கும் கனெக்ஷன் போக எல்லாம் சேர்த்து மூளையை பிரெயினை பாதித்து கோமால கொண்டு போயிடும். என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கொண்டு போயிடும். ஆனால் பாருங்கள், தெளிவாக அவன் அதை கண்டு அந்த மகிமையிலே களி கூறுகிறதை பார்க்கணும். அப்படின்னா அவன் அதே மாதிரி தான் இருக்கிறான். இன்னும் கேட்டால் அதிக மகிமை, அந்த பரலோக மகிமை அவனை மூடுகிறது. இந்த பரலோக மகிமை அவனை மூட இந்த உலகத்தின் பாடுகளும் உலகத்தின் போராட்டங்களும் உங்கள் கிட்டே நெருங்காது. அந்த மகிமையின் தற்சொரூபமாக இயேசு உங்களுக்குள்ளே அதே சொரூபத்தை, அதே அந்த ரூபத்தை உங்களுக்குள்ளே இறக்குவார். எப்படி இயேசு மகிமைப்பட அவர் இந்த பாடுகளில் சிலுவையில் மகிமைப்பட என்ன நடந்தது? பிதாவே, எவ்வளோ நிதானமாக சொன்னார் பாருங்க, உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், எல்லாம் முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட். அப்படின்னா என்னது? எல்லாவற்றையும் நான் செய்து முடிச்சுட்டேன், இதோ நான் வருகிறேன். அதே தான் நீங்களும் நானும் அதே தான். நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் அதே காரியம்தான், அதே மாதிரியாகத்தான். எப்படி ஸ்தேவானுக்கு வந்ததோ அப்படியே தான் நமக்கும். இந்த சபையில் பரிசுத்த ஆவியை பெற்று நம்ம ஜீவிக்கிற ஜீவியத்தில் இந்த மகிமைக்கான காரியங்களை நாம் பார்ப்போம். 8ஆம் அதிகாரம், எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய். அப்போ பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்திலே அவர் என்ன செய்திருக்கிறாரா? உட்கார்ந்திருக்கிறார். 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், அதான் நான் சொன்னேன், இந்த பூமியில உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு பரிசுத்த ஆவினாலே உண்டாகிற சந்தோஷம்,
ரோமர் 14:17 இருக்குல்ல, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம். வேலை செய்கிற வர ஆசீர்வாதத்தினாலேயோ நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறதுனாலையோ உண்டாகிற சந்தோஷம் அல்ல. அந்த சந்தோஷம்லாம் கொஞ்ச நேரத்தில் போயிடும், கொஞ்ச நாளில் போயிடும். அது இல்லை நமக்கு சந்தோஷம். புசிப்பும் குடிப்பும் இல்லை சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம். அந்த பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், நமக்கும் அப்படிதான், எந்த அவமானத்தையும் நம்ம எண்ணவே மாட்டோம். பழைய நாட்களில் எப்படி இருந்தியே அப்படி இருந்தியே, பிசாசு உங்களை குற்றப்படுத்தி உங்களை அவமானப்படுத்த நினைக்கிற எதுவுமே செல்லாது. எதுவுமே அந்த மகிமையான வாழ்க்கைக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆமென். என்னாமல் சிலுவையை சகித்து, உங்களுக்கு இன்றைக்கும் வருகிற சில பாடுகள், சில பிரச்சனைகள், அதை நீங்கள் சகிப்பீங்க. போராட்டங்களை சகிப்பீங்க. உங்கள் வீடுகளில் வர்ற போராட்டம், உங்கள் வெளியில் வர்ற போராட்டம், அது எல்லாவற்றையும் எங்கே கொண்டு வருவீங்க? சிலுவைக்கு கொண்டு வருவீங்க. இன்னும் சில காரியங்கள் உங்கள் மேலே மிஞ்சி வல்லமை கொள்ளுதா, சிலுவையிலே ஆணி அடிக்க ஒப்பு கொடுப்பீங்க. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் இல்லையா? அப்போ சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கிறார். நாமும் அதை வாஞ்சிக்கணும். 1 பேதுரு 3:22. 1 பேதுரு 3:22. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்திலே இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆமென். இதே அதிகாரத்தை தான் நம்முடைய இனிஷியல்லே தேவன் நமக்கு தருகிறார். அவருக்கு எப்படி இந்த பூமியில் இருக்கும்போது சகலமும் கீழ்ப்பட்டிருந்ததோ, தேவதூதர்கள் கீழ்ப்பட்டிருந்தாங்க. அவருக்கு பசி உண்டாயிற்று இல்லையா? மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அந்த டெம்டேஷன் அந்த முடித்த பிறகு பசி உண்டாயிற்று. உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு என்ன செய்தார்களாம்? பணிவிடை செய்தார்கள் இல்லையா? அப்போது தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அங்கேயும் கீழ்ப்பட்டிருக்கிறது, இங்கே கிறிஸ்துவின் ஆவியின் மூலமாக இங்கேயும் நமக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. நம்ம அவருடைய சாயலில் உள்ள நமக்கும் கீழ்ப்பட்டிருக்கு. எப்படி கீழ்ப்பட்டிருக்கு? மார்க்கு எழுதின நிருபம் சுசேஷம் 16ஆம் அதிகாரம் 16-17 படிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இந்த மகிமையான வாழ்க்கை, அதிகாரமுள்ள வாழ்க்கை, இந்த தேவதூதர்களுடைய ப்ரொடெக்ட், இவைகளெல்லாம் எங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த வசனத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்புங்கிற அந்த ஒரே ஒரு இதிலிருந்து தான் எத்தனை மகிமையான காரியங்கள் நமக்கு வருகிறது. என்னதெல்லாம் இருக்குது, எத்தனை அதிகாரம் இருக்குது அதில் படிங்க. விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே. இவைகள் எல்லாம் அதிகாரம். ஆமென். இயேசு கிறிஸ்துக்கு எப்படி அதிகாரமோ அதே போல நமக்கும் அதிகாரம். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இந்த பிராக்டிஸிங் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? இதில் 1ஆவது இருக்கா? 1, 2ஆவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமென். 1, 2ஆவது உங்கள் வாழ்க்கையில் இதில் இருக்கா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தினுடைய அதிகாரத்தை பாருங்கள். அது பெரிய அதிகாரம். அந்த அதிகாரம் நீங்கள் என்னைக்காவது நீங்கள் ப்ராக்டிஸிங்கில் பண்ணியிருக்கீங்களா? பண்ண முயற்சி செஞ்சுருக்கீங்களா? படிங்க. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. ஆமென். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எப்படி ஸ்தேவானை சேதப்படுத்த முடியலையோ, எப்படி இயேசுவை இந்த பூமியில் சேதப்படுத்த முடியலையோ,
என்ன பாடு, என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன காரியம், என்ன வந்தாலும் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள், மிதிப்பீர்கள். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மீண்டும் படிங்க. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் எப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். ஆமென். He hath shed forth this. மனதால் படிக்கணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, தேவனுடைய கரத்தினாலே, வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தன்படி பரிசுத்த ஆவியை பெற்று, ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியை பெறும்படியா, பரிசுத்த ஆவியுடைய வல்லமை நம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளும்படியா, ஆண்டவரே, இந்த யூத் மீட்டிங்கில் நம்முடைய பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியா, கர்த்தருடைய அக்கினி இறங்கும்படியா. லாகா மாமா ஷிகரே. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் காட். ஆண்டவரே, எப்பொழுதே உடைய மகத்துவ வல்லமை உடைய பிள்ளைகள் மேலே இறங்கி வரும்படியா, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் நீங்கும்படியா பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாக ஆயத்தம் பண்ணினதை பிள்ளைகளுடைய கண்கள் காணும்படியாய், காது கேட்கும்படியாய், அவருடைய இருதயத்தில் தோன்றும்படியாய் ஆவியிலே கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய ஆவியோடு கூட உடைய ஆவியை வைத்து, ஆண்டவரே, கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை வைத்து உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, ஆமென், உம்முடைய நல்ல ஆவியை அந்த புதிதான ஆவியிலே வைத்து பேசும்படியாய், பார்க்கும்படியாய், துதிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய், சாட்சியாக இருக்கும்படியாய் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்த ஜெபிக்கிறேன். பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிவிடுங்கள்.